கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வல்லமையான இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாய் நீங்கள் எந்த பிரச்சனைகள், எத்தனை துன்பங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதுவரை காத்துக்கொண்டே இருக்கிற காரியங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டது போலவே, ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் ஐயா என்று எனக்கு ஒரு புது பலன் வரும், எப்பொழுது ஒரு புது பலன் அடைவேன், எப்பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல கழுகு போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புகிற காலம் எப்பொழுது வரும், எப்பொழுது இந்த சிறையிருப்பில் இருந்து நான் உயரே உயரே எழும்ப முடியும், எப்பொழுது இந்த கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், வறுமை, நஷ்டங்களில் இருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான, ஒரு ஆரோக்கியமான, ஐஸ்வர்யமான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். அல்லது நான் அநேக காரியங்களிலே இன்னும் வெற்றி சிறக்கவில்லை, அநேக காரியங்களிலே நான் நினைத்த காரியங்கள், நான் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடாமற் போய்விட்டது. ஒருவேளை நான் நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. ஓ, செழிப்பு வரும், லாபம் வரும் என்று காத்திருந்தேன், நஷ்டமும் கஷ்டமும் என்னை வந்து சூழ்ந்து கொண்டது. ஒருவேளை ஐஸ்வர்யத்திற்காக காத்திருந்தேன், ஐயா எனக்கு நஷ்டமும் கடனும் தோல்வியும் வந்து என்னை மலை பாம்பை போன்று என்னை சுழன்று கொண்டு என் உயிரையே, என் ஜீவனையே நெருக்குகிற சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் நிச்சயமாய் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யோசுவாவோடு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லி அவனை திடப்படுத்துகிறார். வரப்போகிற சூழ்நிலைகளில் இருந்து எப்படி ஜெயம் கொள்ள முடியும், எப்படி வரப்போகிற அநேக கஷ்டங்களும் உபத்திரவங்களும் அல்லது அநேக போராட்டங்களும் தன்னோடு இருந்த ஒரு மாபெரும் தலைவன், மகா பெரிய தேவ மனிதனாகிய மோசேயுடன் இருந்து இப்பொழுது மோசே மரித்து போன பொழுது தேவன் யோசுவாவை குறித்து கட்டளை கொடுத்து சொல்லுகிற காரியங்களை நான் எப்படி நிறைவேற்றப் போகிறேன், என் வாழ்க்கையிலே இது போன்ற காரியங்களில் எப்படி நான் வெற்றி சிறக்கப் போகிறேன். ஐயா, மோசையோடு மாபெரும் ஒரு தலைவனோடு பயணித்த நான், பிரயாணம் சென்ற நான், வாழ்ந்த நான், இனி எப்படி தனிமையில் என் காரியங்களை செய்ய போகிறேன் என்று நினைத்திருக்கலாம். ஒருவேளை அதுபோல நீங்களும் இன்று ஐயா என்னோடு இருந்த பணமெல்லாம் போய்விட்டது, என்னோடு இருந்த பொருள்கள் எல்லாம் நான் இழந்து விட்டேன், என்னோடு இருந்த ஐஸ்வர்யங்கள் என் கைவிட்டு போய்விட்டது, என் அழகெல்லாம் என்னை விட்டு, பாத்தி எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, நான் நம்பி இருந்த என் கணவனும் என்னை கைவிட்டு போய்விட்டான் என்று சிலர் சொல்லலாம். சிலர் நான் நம்பி இருந்த பிள்ளைகள் என்னை மறுதலித்து போனார்கள். ஐயா, நான் நம்பி இருந்த காரியங்களிலே எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் கடன்களும் அவமானங்களையும் நான் சந்தித்து வருகிறேன் என்று சொல்லலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். ஒரு அற்புதமான காரியத்தை 2024 கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்பும் மகிமையான ஆசீர்வாதங்களின் ஒரு அற்புதமான திறவுகோலை உங்கள் கையிலே கொடுக்க விரும்புகிறார். மறந்து விடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இந்த ஆச்சரியமான, அதிசயமான, மகிமையான ஆசீர்வாதங்களின் திறவுகோலை கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் அநாதி கதவுகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக திறக்க முடியாதபடி மிக நீண்ட காலமாய், அநாதி காலமாய் திறக்க முடியாது இருந்த கதவுகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக திறக்கும். வாசல்கள் எல்லாம் அடைபட்டு இருந்த, ஒருவேளை வெங்கல கதவு போல அடைபட்டு இருந்த எல்லா வாசல்களும் உங்களுக்கு முன்பாக தலைகளை உயர்த்தி உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்தின் காரியங்களுக்காக அவைகள் திறக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோசுவா 1:9 கர்த்தர் இப்படியாக யோசுவாவுடன் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் நிச்சயமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. இருப்பார் அல்ல, இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இருக்கிறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்கள் படகில் தான் பிரயாணம் பண்ணுகிறார். உன்னோட இருக்கிறார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, அவர் உங்களை விட்டு விலகுவதற்கு அவர் பொய் சொல்லுகிற ஒரு தெய்வன் அல்ல. அவர் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு.
ஐயா, இந்த கர்த்தர் நம்மோடே இருக்கிறவர், நம்மை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்க, கர்த்தர் அப்படியாய் மோசேக்கு சொன்ன, ஐயா மோசே மூலமாக யோசுவாவுக்கு சொன்ன, இன்று அவருடைய வார்த்தைகள் மூலமாக, அவருடைய தாசன் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் உங்களுக்கு பொய்யாய் போவதே இல்லை. நிச்சயமாய் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் யோசுவாவிடம் ஒரே ஒரு நல்ல அற்புத ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை, அந்த கற்பனைகளை, கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நன்மை உண்டாகும், செழிப்பு உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும். எந்த மாற்றமும் இல்லை. எதிர்வருகிற எல்லா சத்துருக்களையும், எதிர்வருகிற எல்லா சத்துரு போராட்டங்களையும், எல்லா குழப்பங்களையும், சிக்கங்கள், எல்லா சூழ்நிலைகள், சோதனைகளிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறி போவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இன்றும் கர்த்தர் பாருங்க, யோசுவாவோடு என்ன சொன்னாரோ அதை உங்களோடும் என்னோடும் சொல்ல முடியும். ஆதலினால் தான் அவர் அவைகளை வேதத்திலே எழுதி நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி நீங்கள் இந்த கர்த்தர் சொன்ன கட்டளைகளை, கற்பனைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பீர்களே. ஆனால் ஐயா, இந்த நியாய பிரமாண புஸ்தகம், அதாவது வேதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்த கற்பனைகளையும் கட்டளைகளும் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் சரி, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் வேதத்திலே என் தேவனாகி கர்த்தர் அவரே அவருடைய கைப்பட எழுதி உங்களுக்கு தந்திருக்கிற எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீங்கள் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்துக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் நிச்சயமாய் அது உங்கள் வாயை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரியாது இருக்குமே. ஆனால் நீங்கள் உங்கள் வழியை நீங்களே வாய்க்க பண்ணுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, என் வெற்றியின் ரகசியம் எங்கே இருக்கிறது? அல்லது என் வெற்றி யார் கையிலே இருக்கிறது? ஐயா, என் வெற்றியின் திறவுகோல், என் வெற்றி வாழ்க்கையின் திறவுகோல் எங்கே இருக்கிறது? யார் என்னை ஜெயம் கொள்ள செய்ய முடியும்? யார் எனக்கு ஜெயம் தருவார்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அந்த வெற்றி திறவுகோல் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாயினால் சொல்லுகிற, நல்ல கவனிங்க, நீங்கள் வாயினால் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை எல்லாம், நீங்கள் வாயினால் சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிற தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் அவரே தம்முடைய கரங்களினால், தம்முடைய வல்லமையினால் அற்புத அடையாளங்களோடு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என்ன சூழ்நிலையை பார்க்கிறீங்களோ அந்த சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற ஜனங்கள், உங்களுக்கு எதிராய் வருகிற ஜனங்களை கண்டீர்களே ஆனால், அல்லது கேள்விப்பட்டீர்களே ஆனால், அந்த தகவல் உங்களுக்கு வந்ததே ஆனால், நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் நிச்சயமாய் சொல்ல வேண்டும், ஒரு வழியாய் எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறி போவார்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால், நிச்சயமாய் அது நீங்கள் உங்கள் வாயினாலே சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். எவ்வளவு அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்று குப்பையில் கிடப்பது போல் கிடப்பீர்களே ஆனாலும் நீங்கள் நிச்சயமாய் சொல்ல வேண்டும், நாங்கள் புழுதியில் கிடப்பது போல் கிடக்கிறோம், எல்லாம் முடிந்து எல்லாம் எரிந்து சாம்பலாய் போன குப்பையில் இருக்கிறது போல இருக்கிறோம். ஆனாலும் எளியவரான எங்களை அவர் புழுதியிலே இருந்து எடுத்து, ஐயா, ஒன்றுமில்லாமல் எல்லாம் அழிந்து எல்லாம் சீரழிந்து சீர்குலைந்து போன, எல்லாம் குப்பையாய் சாம்பலாய் போன, அதிலே சாம்பலிலே கிடக்கிற என்னையும் என் பிள்ளைகளையும் அவர் எடுத்து தூக்கி உயர்த்தி ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்காரும்படி செய்வார். என்றென்றைக்கும் அந்த சிங்காசனங்களை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தருவார் என்று நீங்கள் உங்கள் வாயினாலே சொன்னீங்க. நீங்கள் உங்கள் வாயினாலே சொல்லுகிற அற்புதமான தேவ வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. திறக்காத கதவுகள் திறக்கும்படியாக நீங்களே சொல்லுகிறீர்கள். வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற அன்பின் ஆண்டவர் எங்களோட வருகிற இம்மானுவேல். இயேசு என்பது அவருடைய நாமம். அவர் நாமம் அதிசயம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்கள் ஆபத்து
ஆபத்திலும் கஷ்டங்களிலும் துக்கங்களிலும் துயரங்களிலும் எங்களோட இருக்கிறவர், இருக்கிறேன் என்கிற ஐயா, இருக்கிறேன் என்கிற நல்ல கர்த்தர் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் அந்த மாற்றத்தை, மறுமலர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே இது ஒரு அற்புதமான வெற்றி திறவுகோலாய் மாறிவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, இது 2024 உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான மாற்றங்கள் உண்டாகும்படியாய் அவருடைய வார்த்தைகள், அவர் உங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகள், நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஐயா நல்ல வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகளை உங்கள் வாயினாலே அறிக்கையிடுங்கள். நிச்சயமாய் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும், ஒரு காரியமும், ஒரு பிரச்சனையும், சோதனையும், ஐயா ஒரு போராட்டமும் உங்களுக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை. காரணம் என்னன்னா, அவரே சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல, நான் யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். பள்ளங்கள் எல்லாம் சமமாகட்டும். கரடு முரடான பாதைகள் எல்லாம் சமமாகட்டும். அவர் நிச்சயமாக பிரவேசிப்பார், உங்களோடு கடந்து வருவார். ஒரு மனம் திரும்புதலின் வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பரலோகத்தை நோக்கி செல்லுகிற, பிரயாணப்படுகிற ஒரு உன்னதமான உச்சித மோட்ச யாத்திரையை கடைபிடியுங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற உங்களோடு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விட்டு விலகாதிருப்பார். உங்களுக்கு வருகிற எல்லா துக்கங்கள், துயரங்கள், ஆபத்துகளிலும் இருந்து அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார், வழக்காடுவார், உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க வாயை திறந்து, ஐயா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாக எங்களுடைய அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த இரவு ஜெப வேளையிலே என் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒரு தெய்வீக அனுக்கிரகமும், தெய்வீக சமாதானமும் அவர்கள் மீது இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக தயவு அவர்கள் மீது இறங்கி வரும்படியாய், என் தெய்வமே நீர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பலம் கொண்டு திடமனதாய் இருக்கிற ஒரு ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேருக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்ட காரியங்கள், ஐயா ஆசைப்பட்டு விரும்பி விசுவாசித்து உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், அவைகள் எல்லாம் கைகூடி வரும்படியாய், என் தெய்வமே நீர் சொன்னது போல, யோசுவாவோடு சொன்னது போல, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுப்பேன், கொடுத்தேன் நீ சொன்னீங்களப்பா. அப்படியே உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், நீ சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஓலாடி எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய வருடத்திலே நாங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், கர்த்தர் கொடுத்த மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற மகிமையின் கூட்டமாய் மாறும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஐயா இந்த வருடத்தில் ஆவிதின் பிள்ளையுடைய திருமணம் நடக்காதா என்று காத்திருந்தவர்களுக்கு என் தெய்வம் நல்ல செய்திகளை அனுப்பும்படியாய், கர்த்தாவே நீர் வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் என்று வாசிக்கிறோமே. என் தேவன் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வரன்கள் கடந்து வரும்படியாய், விரைவாய், அதிவிரைவாய் அன்பு தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் திருமணங்கள் விரைவாய் நடக்கும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இன்றே இறங்கி வரட்டும். நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வாடகை வீடுகளிலும் வீடில்லாமலும் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அடைக்கலான் குருவிகளுக்கும் தகைவலான் குருவிகளுக்கும் தங்க கூடும் இடமும் ஓலாடு கொடுத்த எங்கள் தேவனாகி கர்த்தர், ஓலாடு உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஓலாடு நீர் நிச்சயமாய் கர்த்தாவே ஒரு வீட்டை நீரே ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய், அதற்கு வேண்டிய எல்லா சகாயங்களும் செய்யும்படியாய், நல்ல தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு, வேலை இல்லாத, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு, ஐயா விசா கிடைக்காது தவித்துக் கொண்டிருக்கிற, விசா கிடைத்து வேலை இருந்தாலும் நல்ல வேலை இல்லாதபடி தவிக்கிற, நல்ல வேலை இருந்தாலும் ஒர்க் பெர்மிட் இல்லாதபடி தவிக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்காக என் தெய்வம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களின் தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், ஆதலின்
கிருபையினால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நாங்களும் புறஜாதிகளும் இவர்களை குறித்து சொல்லும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வீராக. இப்பொழுதும் கர்த்தரும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் இரட்சகரும் ஆத்தும நேசருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஃபைல்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அனுப்பி கொடுங்கள். உங்களால் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.